ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க எஸ்கேபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். எஸ்கேபி ஷோஸ் வந்துட்டு நடுவில் கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால. திருப்பி வி ஆர் பேக் டு ஃபார்ம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அசுரன். இந்த மாதிரி தைரியசாலி எப்பமாவது ஒருத்தன் தான் பிறப்பான். அவனை பயன்படுத்திக்கிட்டு தான் புத்திசாலி. ஒரு அசுரன் இல்லைங்க, இந்த படத்துக்கு வந்து 2 அசுரன் தான் சொல்லணும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் கூட்டணியில இது 4வது படம். ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய வேரியேஷன். அதுல இந்த படத்துல வந்துட்டு டோட்டலா வேற ஒரு உலகத்தையே காமிச்சிருக்காரு வெற்றிமாறன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். தனுஷ் வந்து ஒரு மாதிரி அந்த மூவியோட அடிக்ட் ஆயிட்டாப்ல. அதுதான் அப்படிதான் சொல்லணும். சினிமா உலகத்தோட அடிக்ட் ஆகி நடிப்போட வேற ஒரு பரிமாணத்திலேயே வந்து நமக்கு காமிச்சிருக்கிறாப்ல. ஒரு 45 வயசுல இருந்து 50 வயசுக்கு உண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல பாதி படத்துக்கு. சோ அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காப்ல அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சீன்லயும் அவர் நடந்து போறதாகட்டும், இல்ல ஒரு உட்கார்றதாகட்டும், இல்ல ரோட்ல விழுறதாகட்டும், எல்லாமே வந்துட்டு அவர் வந்து அந்த கேரக்டராவே தான் இருக்காப்ல. நீங்க வந்துட்டு உங்களுக்கு படத்துல பார்க்கும்போது தனுஷ் வந்து சின்ன பையனாச்சு, ஒரு யங் கை ஆச்சு, ஒரு 30s கை ஆச்சு, அவர் எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத வந்து உடைச்சி தூள் தூளாக்கி இப்படி தாண்டா இருப்பான், இந்த கேரக்டருக்கு இப்படி தாண்டா இருப்பான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காப்ல. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லயுமே வந்து வெற்றிமாறன் வந்து அவருடைய பிரேம் வந்து பயிற்சிருக்காப்ல, அவரோட கால் தடத்தை வந்து பயிற்சிருக்காப்ல அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. படத்துல வந்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுகளம் நரேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ரோல்ல வந்துட்டு பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறனோட அவங்க டீம், அதே டீம்ல இருந்து தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு செட் ஆஃப் டீம் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும். ஸோ இருந்தாலும் அதுல அவ்வளவு வேரியேஷன் காமிச்சிருக்கிறது வந்து சான்ஸே கிடையாது. மஞ்சு வாரியர்லாம் வந்துட்டு டோட்டலா வந்து அப்படியே அந்த ஒரு 45 to 50 இயர்ஸ்க்கு ஒரு ஹீரோ இருக்காப்ல, அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு நம்ம ஒய்ஃபா இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட சேஞ்சஸே இல்லாம அந்த அவங்க பையன் சாகும் போதெல்லாம் வந்து அல்றது எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுரலா இருக்குங்க. ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து பெருசா எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி தான். ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்து என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா, எல்லாருமே பரியேறும் பெருமாள் படம் பார்த்திருப்போம். அதுல வந்து அவங்க அப்பா கோவப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்குமோ அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அதை வந்து அவ்வளோ கிளியரா, அவ்வளோ கிளாரிட்டியா, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிக்சரைசேஷனோட காமிச்சிருக்கிறது வந்து வெற்றிமாறன் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் வெற்றிமாறன் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கே வந்துட்டு அவர் வந்து ஒரு பெரிய கோல்டன் கிஃப்ட், அது மட்டும் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி தனுஷோட ஆக்டிங் படத்துக்கு வந்துட்டு மேலும் 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 மெருகு சேர்த்துருக்கு. வேற எதுவுமே வந்து இல்ல சொல்றதுக்கே இல்லை. ஸோ படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இல்ல மியூசிக் ஆகட்டும், ஜிவி பிரகாஷ்லாம் வந்து என்னடா இது ரொம்ப நாள்ல வந்துட்டு ஜிவி பிரகாஷ் வந்து எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து இந்த படத்துல அவ்வளோ ஒரு வேரியேஷன்ஸ். ஒவ்வொரு சீன்லயும் வந்துட்டு நம்மளோட அந்த எட்ஜிக்கு போயிட்டு திருப்பி வந்து உட்கார அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காப்ல. இது வெற்றிமாறன் அண்ட் கூட்டணி வந்து இந்த படத்தை வந்து நம்ம ரிவ்யூலாம் சொல்லணும் அப்படின்னா அது அடுத்த அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அர்த்தம். ஏன்னா ரிவ்யூ வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த படத்துக்கு. அவ்வளோ ஒரு டீடைலிங் படத்துல. ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்களோட கோர், அதாவது ஒரு டைரக்ஷன் ஆகட்டும் அது வந்து டு த கோர், ஒரு ஆக்டிங் ஆகட்டும் அது வந்து டு த கோர், எல்லாமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா பண்ணியிருக்கிறாங்க. தனுஷ் வந்துட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் பையனை வந்துட்டு இழந்துட்ட போது பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல போயிட்டு, அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியில வந்து அவனுக்காக போராடி அவனை கொலை பண்ண போகும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வருவாரு. என்னடா தூக்கி போட்டு வராப்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஆக்டிங் இருக்கும் தனுஷோடது. அது வேற லெவலா இருக்கும். பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும்.
அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் திருப்பி அந்த பிளாஷ்பேக்ல வந்து எதுக்காக அவர் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கும் போது அதுவுமே வந்து பயங்கர ஜஸ்டிஃபைடா இருக்கும். பிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ வட சென்னை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே படம் கிடையாது, ரெண்டும் வேற வேற உலகம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா ரெண்டு அரக்கனுங்க சேர்ந்து ஒரு படத்தை வந்து உருவாக்குனா இவ்வளவு பெர்ஃபெக்ஷனா வரும் அப்படின்றத வந்துட்டு வேற எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் இந்த அசுரன். படத்துல காமெடின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காப்ல. ஏன்னா இதுல வந்துட்டு பாட்டு வந்து ரெண்டே பாட்டு தான், மிச்சபடி பிஜிஎம் தான். தனுஷோட பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டாங்க, எதனாலன்னு தெரியல. ஆனா அந்த பாட்டும் சூப்பரா இருக்கு. அந்த பாட்டை படத்துல வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாரி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த பிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறது மட்டும்தான். மிச்சபடி குறைன்னு சொல்றதுக்கு படத்துல எதுவுமே கிடையாதுங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு நான் வெற்றிமாறனோட பெரிய ஃபேனாவே மாறிட்டேன் இந்த படத்துல. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு திருப்தி. ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட அளவுக்கு ஒரு பயங்கரமான விருந்து சாப்பிட்டு வந்த ஒரு மன திருப்தி வந்து உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்ஸில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒன்லி தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் கூட்டணி மட்டுமே இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறேன். பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் அதை சார்ந்த ஒரு படமான ஒரு விதமான படமாக வந்து இது வந்தாலும் ஸ்டில் இது வேற லெவலில் இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் தனுஷ் அண்ட் டீம் ஆஸ் வெல் வெற்றிமாறன் அண்ட் டீம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.